திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8:30 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே திருமுறை வழியில் வரலாற்று நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு க சேகரையா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருச்சிற்றம்பலம் வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறை இறையே. விடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். பொழியர்கொன் ஒப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இனி நிகழ்ச்சிக்குள் இனித நுழையும். ஐயா வாங்கய்யா. சிவசிவா கேக்குதா? கேக்குது ஐயா, நிறைவா இருக்கு. அற்புதம் அற்புதம். சிவாயனம். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வி தொடர்ந்து நாம் இறையருளால் நிகழ்ந்த நாயன்மார்கள் வழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி உலகோர் அறிய நிகழ்த்திய அற்புதங்கள், தன்னுடைய இருப்பை உலகோருக்கு இந்த நாயன்மார்கள் மூலமாக வெளிப்படுத்தி அருளிய அந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். எல்லாமே அசைச்சான்றுகளாக இருக்கிறது. இல்லை என்றால் வேறு ஒரு ஆச்சாரியாரால் சுட்டப்பட்ட அப்படிப்பட்ட சான்றுகளோடு நமக்கு இருப்பது அது பெரிய நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னலாம். இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகள்லாம் நடந்தும் எல்லாருமே பற்று இல்லாமல் இருப்பது ஒரு வியப்பளிக்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் எல்லாருக்கும் நுண்மையாக தெரிய வேண்டும். மேம்போக்காக பால் கொடுத்தாங்க, அம்பிகை திருமலை பால் உற்சவம் நடக்குது, இந்த ஊர்ல தாளம் கொடுத்தாங்க, இங்க கதவு திறந்தாங்க மூடினாங்கன்னு அந்த சினிமாத்தனமா நினைச்சு அது ஏதோ ஒரு புனையப்பட்ட கல்வி அளவுல மனசுல இருத்தாமல் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கெல்லாம் கல்வெட்டு போல் மனத்திலே இந்த அருளாளர்கள் உலகோர் முன் இயற்றிய உலகோர் முன் இந்த அருளாளர்களுக்காக இறைவன் தன்னை வெளிப்படுத்த அருளிய அந்த அற்புத நிகழ்வுகளை நுண்மையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே அங்கே ஞானசம்பந்த பெருமான் எதற்காக அவதாரம் செய்யப்பட்டாரோ அந்த முதன்மை கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் அங்க ஆலவாய்க்கு வர, அங்கே புறப்புற சமயத்தாரெல்லாம் அங்கி இவர் நமது சமயத்தையே அழித்து விடுவார் என்ற இந்த கெட்ட கனவுகள்லாம் கண்டு அழிக்க முயல அங்கே விஞ்ஞை மந்திரத்தை ஏவி அவர் தங்கியிருக்கக்கூடிய அடியார்கள் தங்கியிருக்கக்கூடிய திருமணத்திலே எரித்தால் அவர்கள் ஓடி விடுவார்கள் என்று அரசனிடம் அனுமதி பெற்று அப்படி ஏவ அது போகாததால் நேரடியாக போய் அங்கே தீ வைக்க இதை கண்ட அறிந்த ஞானசம்பந்த பெருமான் வெகுண்டு இது மன்னன் புறக்கும் இந்த மண்ணை புறக்கக்கூடிய முறைமை வலு வெய்ய தீயது வேந்தன் ஏற்று என்ற விதியால் இந்த தீயை அவனுக்கே போக செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தண்டனையாக செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அங்கில் என்றருள் செய்ய என பொய்யராம் அமணர் குழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே வேண்டி என்று வேண்டி அந்த ஒரு திருப்பதிகத்தை பாட அது ஒரு அற்புத நிகழ்வு அங்க இருக்கு.
தஞ்சம் இன்றும் சரண் புகுந்தேனையும் அங்கில் நின்று அருள் செய்ய அளவாய் வஞ்சம் செய்து அமனர் கொழுவும் சுடர். அவர்கள் வந்து தீ வைத்தாருக்கு அகச்சார்ந்து. பையவே பஞ்சவன் தென்னான் பாண்டியர்க்காகவே என்று சொல்லி ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. அங்க தீப்பிணி அங்க போயிடுது. அப்பயே ஒரு அற்புத நிகழ்வு, இறை வழிபாட்டு நிகழ்வு அங்க நடக்கிறது. பிறகு அந்த தீப்பிணியால் அவனால் வந்து தாக்கு பிடிக்காமல் அவர்களெல்லாம் என்னென்னமோ மந்திரங்கள்லாம் செய்து அரண்மனை வைத்தியர்களால் எல்லாம் முடியாமல் மேலும் அந்த தீயோட அழலோட அந்த கொடுமை தாங்க முடியாமல் அந்த நேரத்திலே வங்கரக்கரசையாரும் குலச்சேரியாரும் சென்று நேற்று இரவு இவர்கள் அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய திருமணத்திற்கு தீ வைத்து விட்டார்கள். அதோட விளைவுதான் இது என்று சொல்லி அவர் வந்தால்தான் தீரும் என்று சொல்ல அவரை அழைக்கப் போகிறார்கள். அவர்களை காண்கிறார்கள். அவரை அப்புறம் ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கே காட்டுமா அது உரி பொறுத்து உடல் நாட்டம் ஒன்றுடையா என்று எடுத்து பாடி வேட்டு வேள்வி வேள்வி செய்ய அமர்ந்துண்டரை ஓட்டி வாது செய்ய திருவுடைமை என்று பாடி அதற்கும் வந்து இறைவன் திருவுளம் வந்து கொடுக்கல. இன்னொரு திருப்பதிகம் வேணும் என்று நினைக்கிறது. உலக மக்கள்லாம் உணர்வதற்காக தான் வேத வேள்வியை நிந்தனை செய்தவுடன் ஆதமில்லி அமனுடைய தேரரை வாதி நின்று அடிக்க திருவுள்ளவே பாதி மாதுரனாய பரமனை ஞானம் என்பவரே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆதியை. அப்ப வந்து என்ன செய்யறாரு, அந்த இறைவன் கூடல் ஆலவாய் கோணை விடை கொண்டு அதுக்கப்புறம் நேரடியாக அங்க அரண்மனைக்கு இங்க செல்கிறார். மங்கையர்க்கரசர் குலச்சேரியாரெல்லாம் செய்கிறார் செல்கிறார்கள். அங்கே பாண்டியன் வந்து அவருக்கு பொறுப்பிடம் போடுறான். அவருக்கெல்லாம் அது பொறாமையாக இருக்கிறது. கூச்சல் இடுகிறார்கள். அவர்களுடைய கொள்கையை எல்லாம் சொல்லி அவரிடம் கூச்சல் இடும்பொழுது மங்கையர்க்கரசியார் வந்து அவர்கள் வந்து அங்கீகிறார்கள். அவர் வந்து என்ன சொல்றாங்க, இவர் வந்து திருமேனி எளியர் போலும் பிள்ளையார் ஒவ்வொரு எழிலார்கள். ஒவ்வொருனா இருக்கக்கூடியவங்க, இவர்னா இங்க இருக்கக்கூடியவங்க, அவர்னா அங்க இருக்கக்கூடியவங்க. ஒவ்வொருனா அந்த சொல் வழக்குல நடு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு எழிலார்கள் என்று சொல்லி சொல்லும்போது மானி நேர்வழி மாதராய் நீங்க எதற்காக சொல்லி மானின் மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் காணலாயராளன் இவன் என்று நீ அறிவையிடேன். அறிவு கொள்ளாத பாலன் என்ன ஆனை மாமலையாதியாய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளிய நன்மை. ஈனர்கள்னா இப்படி அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர்களாக இருக்காங்களா? திரு ஆலவாய் அரண் உள்ளே இருக்குது இன்னும் இல்லையா? ஆலவாய் அரண்னே வந்து இங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன அதை பத்தி கவலை, நீங்க அஞ்சாதி இருக்குது என்று சொல்லி பாடி அப்புறம் மன்னர் நீங்கள் எந்த ஊர் என்று வினவும் போது பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு என்று சொல்லி அந்த 12 பேரையும் வந்து பல்பெயர் பத்து என்று சொல்வார்கள். 12 பேரையும் தொகுத்து அவருடைய ஊரை பற்றிய பெருமைகளை எல்லாம் வந்து சொல்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு, மன்னர் வந்து அவன் கேட்டுக்கொண்டது போல நீங்க வலதுபுறத்தை தீருங்க, நீங்க இடதுபுறத்தை தீருங்கன்னு அவர்களுக்கு அப்படி ஒதுக்கீடு செய்யும் போது அவர்களால் தீர்க்க முடியவில்லை. மேலும் மேலும் வந்து அது வெப்பம் அதிகமாகி துன்பம் அதிகமாகிறது. ஞானசம்பந்தர் அவர்களை நீங்கள் வெளியே போங்க மூன்று செல்லுங்கள் என்று இனத்தோடு கூறுவது ஞானசம்பந்தரை நோக்குகிறார். அப்பொழுதுதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று அந்த அதாவது திருநீற்றின் பெருமையை இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கும் அளவும் திருநீற்று பெருமையை உரையாலேயோ எழுத்தாலேயோ கூறினால் மக்கள் எல்லாம் வந்து பற்றி பிடிக்க மாட்டார்கள். முழு நீரு அணிந்து தம்மை காத்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இந்த திருநீற்றின் பெருமையை உலகோருக்கு உணர்த்த வேண்டி திருநீற்றின் பெருமைகளை வந்து பட்டியலிட்டு திருநீர் முழுமையாக நமச்சிவாய மந்திரத்தை ஓதி அணிவதால் ஏற்படக்கூடிய வாழ்வியல் துன்ப நீக்கங்களும் இன்ப ஆக்கங்களும் இறைவனையே அடையக்கூடிய அந்த ஆற்றலை இறைவனை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய அந்த பேராற்றலை கொடுக்க வல்லது என்று சொல்லி அதை வந்து பறைசாற்றி வலப்பக்கம் தடவ அவனுடைய நோய் நீங்கி அங்கே ஒரு சொர்க்கம் போல வந்து குளிரவும் இந்த பக்கம் அந்த வெப்பமும் சேர்ந்து இங்கே பெரிய நரகமும் ஒரு பால் வந்து சொர்க்கமும் ஒரு பால் வந்து நரகமும் ஒரு பால் அமுதும் ஒரு பால் நெஞ்சும் என்று அவன் இடர்பட்டு அதையும் தீருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஆற்றல் அடல் விட ஏறும் ஆலவாயான் பெருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உள்ளுற்ற தீப்பிரியா என தீர சாற்றிய பாடல்களை பற்றும் வல்லவர் நல்லவர் தாமே என்று சொல்கிறார். உடனே அரசன் என்ன பண்றான், அந்த புறப்புற சமயத்தாரை தீர்ப்பு வழங்கிடுறான். இப்போ ஒரு போட்டி நடக்குது, போட்டி நடந்த உடனே ஒரு தீர்ப்பு நீங்கள் தோற்றீர் அகலும் என்று
அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இறைவன் என்ன திருவுளம் பட்டாரு ஆளவாய் இறைவன், இந்த திருப்பதிகள் இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல இந்த உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் வேதம் தானே தமிழ்ல அருளப்பட்டிருக்குது. வேதத்தோட சாரம் தான், வேத மொழி தான். இந்த ஆச்சாரியார்கள் வழியாக பெருமானே அறிஞ்சவை தான் நம்ம திருமுறைகள். இதெல்லாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா வந்து ஒரு ஆச்சாரியர்கள் வந்து பாடிட்டல, அவர்கள் உயிரறிவுடைய மேலோங்கி இறைவனை வெளிப்படுத்தவே தான் இந்த மொழிகள்லாம் வேத மொழிகள். அதனால இந்த வேதத்திற்கோ சிவாகமங்கள் வந்து வடமொழியில உள்ள சிவாகமங்களுக்கோ எந்தவித குறையும் இல்லாம அந்த போற்றுதல் மொழிகளும் சாஸ்திர மொழிகளும் எல்லாமே கலந்து பல்வேறு பக்குவமுடைய தொடக்க நிலையிலிருந்து உச்ச நிலை வரையில பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு இந்த 12 திருமுறைகளையும் பெருமான் அங்கே அளித்திருக்கிறார். இதை நாம் வந்து நினைவு கொள்ள வேண்டும். அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த திருப்பதிகளோட பெருமையை வந்து உலகோர் அறிய பறைய சாட்டும். ஏன்னா பெருமானே அதில் பொருளாக இருக்கிறான். அட்டமூர்த்தியே வந்து பொருளாக கொண்டமையால் இவை வந்து நீரில் போட்டாலும் நெருப்புல போட்டாலும் எரியாது, நீர்ல போட்டாலும் எதிர்த்து ஓடக்கூடிய சக்தி வாய்ந்தவை என்று சொல்லி உலகோருக்கு உணர்த்த வேண்டும் என்று இறைவனே வந்து திட்டமிட்டு தான் அவர்கள் மீண்டும் வாதுக்கு அழைக்க சொல்லி, அப்போ என்ன வாது உனக்கு என்று சொன்ன உடனே ஞானசம்பந்தர் கேட்கிறார், அரசன் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் எங்கள் மந்திரங்களை எழுதி தீயில் கொடுத்தோம், நீங்கள் உங்கள் மந்திரங்களை எழுதி தீயில் கொடுங்கள். எது எரியாமல் இருக்கிறதோ அவர்கள் வென்றதாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ வந்து என்ன பண்றாரு ஞானசம்பந்த பெருமான், அவை கூட்டப்படுகிறது. அந்த தீக்குண்டம் இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் குண்டம் அமைப்பாங்க இல்லையா, நிறைய விறகு எல்லாம் போட்டு பற்றி ஒளிர்ந்து எரிகிறது. அங்கே யாரு அது உருவமா அங்க பெருமான் தானே இருக்காரு. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, அவையோருக்கான அவர் அதுவரையில வந்து பாடிய அந்த திருப்பதிகள் எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு கட்டை வாங்குறாரு. வாங்கி என்ன பண்றாரு, அப்படியே உச்சி மேல வந்து அந்த சொக்கநாத பெருமானை நினைச்சு அப்படியே வந்து வணங்கி, அவருடைய திருவடியை வணங்கி, திருவுருவத்தை வணங்கி, திருநாமத்தை வந்து நினைந்து அப்படியே கையில் எடுத்து அப்படியே பிரிக்கிறார். இது என்னன்னா எல்லாரும் வந்து கயிறு போட்டு பார்த்தார்கள் என்று சில இதெல்லாம் இந்த சைவண்டாட்டார்கள் சில கோதுவாமூர்த்திகள் கூட சொல்றாங்க. தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். இங்கே கயிறு போட்டு எல்லாம் வந்து பார்க்கவில்லை. அப்படியே என்னன்னா பெருமானை வேண்டி அப்படி பிரிக்கிறாரு. பிரிச்ச உடனே என்ன ஆயிடுது, நாட்டுடன் வைத்து நல்லாட்சி பெருமானை வந்து போட்டி பரவிய போகமா என்ற திருப்பதிகம் வருகிறது. சரி, திருப்பதிகம் வந்த உடனே இறைவனை வேண்டிட்டு நேரா போற்ற வேண்டியதுதானே. அங்க பாருங்க ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியா. அதுதான் சென்ற வாரத்திலே அந்த பாடலுக்கான பொருள்லாம் பார்த்தோம். தளிரில வளரொளி தனதெழில் தருதிகள் மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரில வளரொளி மருவு நல்லாரத்தம் நாமமே நிலிர் எரியினில் நிகழ்ப்பை பழுதிலை நெய்மே என்று எடுத்து ஒரு திருப்பதிகம் முழுமையாக பெருமானே வந்து அம்பிகையுமாக இங்கே வந்து குலவி அவர்களே வந்து பொருளாக இருக்கக்கூடிய, நான் கையிலே வைத்திருக்கக்கூடிய போகமார்த்த பூன்மொழியால் என்ற இந்த ஓலைச்சுவடிகளை, அந்த திருப்பதியில் இடம்பெற்ற ஓலைச்சுவடிகளை இந்த உலகோர் அறிய, இந்த மன்னன் அறிய, மங்கையர்க்க அரசர் அறிய, புதுச்சேரியார் அறிய, அரசவையிலே பல்வேறு பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள், அங்கே எதிரிகளாக இருக்கக்கூடிய புறப்புற சமயத்தார், இரு சமயத்தார்கள், இவர்கள் எல்லோருமே வந்து காண நான் இதை தீயில் இடப் போகிறேன், இதை எரியாது என்று சொல்லி ஒரு திருப்பதிகத்தை பறைசாற்றுகிறார். அந்த திருப்பதிகத்தில் சென்ற வகுப்பிலே பாடலுக்கு பாடல், வரிக்கு வரி, தொடருக்கு தொடர், வார்த்தைக்கு வார்த்தை நாம் பொருள் கொண்டோம். அந்த அளவிலே நாம் வந்து நின்றோம். இப்பொழுது என்னன்னா இந்த பகுதியில போகமார்த்த பூன்மொழியால் என்று அங்கே வந்து திருநள்ளாற்று இறைவனை போற்றி பரவி பாடினாருங்க. அந்த இவ்வளவு திருப்பதிகங்கள்லாம் வந்து இருக்கு. எவ்வளவோ இடங்கள்ல வந்து அதுக்கு முன்னாடி பாடி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 200 திருப்பதிகளுக்கு மேல பாடியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திருநள்ளாற்று திருப்பதிகம் மதுரையில வருதுன்னா இது வந்து சிந்தித்து பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் பாடிட்டாருல்ல, திருவாரூர், தில்லை எல்லாமே வந்து பாடிட்டாரு. அந்த திருப்பதிகம் வந்ததுன்னா ரொம்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எவ்வளவு வந்து ஒரு மெய்ப்பொருளும் பெருமானும் பெருமாட்டியமாகவே அங்கே கலந்து இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு திருப்பதிகம். அதனுடைய பொருளை நாம் வந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது சென்ற வகுப்பில் நாம் என்ன செஞ்சோம்னா, அந்த 787வது பாட்டுல இந்த இவர்கள் அவர் வந்து தீயில இட்ட வந்து பச்சையாக விளங்கியது. அது தீயில இட்டது, அது எரியாமல் அந்த திருநள்ளாற்று திருப்பதியும் பச்சையாக விளங்கியது.
அப்போ வந்து அதான் மட்டுலாங்குழல் இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம் மட்டுலாங்குழல் வனமுலை பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடைமையால் அமர்ந்து பட்டதீடை பச்சையாய் விளங்கியது என்று சொல்லி சேக்கிழார் சொல்றாரு. ஏன்னா பெருமானையும் பெருமாட்டியுமே பொருளாக இருக்கக்கூடிய அந்த திருப்பதிகம் அந்த தீயில வந்து பட்டு அது வந்து பச்சையா விளங்குச்சு, எரியில சாம்பலாகலன்னு சொல்லி. அப்ப என்ன உலகம்கான அதை எடுக்கிறாரு. அப்புறம் அவர்கள் என்ன செய்யணும், இதோடையாவது நாங்கள் தோற்றுவிட்டோம். நாங்கள் இனிமேல் வந்து இந்த வாதிற்கு வெல்ல நாங்கள் இந்த நகரத்தை விட்டே நாங்கள் போய்விடுகிறோம். இல்ல ஏதாவது நாங்கள் இனிமேல் எந்த போட்டியும் இல்லாமல் எங்கள் சமய எல்லைக்குள்ளே நின்று நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். இறைவா அரசனே எங்களை அனுமதிக்க வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும்னா முடிஞ்சு போயிருக்கோம். அவர்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, நான் இது அதுவரையிலும் அவருக்கு போட்டா எரியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவரையிலும் என்னைக்கு சூரியன் வந்து வந்துருச்சோ அன்னைக்கு அதுக்கப்புறம் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் வேலை இல்ல. அதற்கும் ஒளி கொடுக்கக்கூடியவர் பெருமான் தான். அவர்களுக்கும் அந்த மந்திர ஆற்றலை கொடுத்தவர் பெருமான் தான். எல்லாமே திருவிளையாடல். அதுவரைக்கும் அவர்கள் வந்து தீயில போட்டா எரியாது. அவங்களோட மந்திரத்த போட்டு. அதுவரை அவர்கள் ஆற்றில வந்து போட்டா ஏத்து போகும், நிக்கும். ஓடுற தண்ணியில ஓடாது. அதுவரைக்கும் அவர்கள் வந்து மந்திரத்தை ஏவினார்கள். ஒரு இடத்துல பத்திக்கிட்டு எரியும். இஞ்ஞை மந்திரம்னு பேரு. எல்லாமே பெருமானே நமது பெருமானே கொடுத்த ஆற்றல் தான். அவர் இல்லாம எப்படி அணுவும் அசையும். ஆனால் ஆதி மந்திரமான 5 எழுத்துக்கு முன்னாடியும் திருநெற்றுக்கு முன்னாடி இந்த இறைவனுடைய திருப்பதிகத்துக்கு முன்னாடி பிறருடைய சமய கோட்பாடுகள்லாம் நிக்குமா? நிற்காது என்பதற்கு ஒரு சான்றாக இப்ப அவர்கள் வந்து அங்க போடுறாங்க. என்ன பண்றாங்க? அது சென்ற வகுப்புல பார்த்தோம். அதிலிருந்து நம்ம தொடர்ந்து கொண்டாந்தா தான் இந்த தொடர்ச்சி நமக்கு கிடைக்கும். 787வது பாடல். மையல் நெஞ்சுடை அமணரும். மையல் நெஞ்சுன்னா அதாவது ஒரு கெட்ட நெஞ்சு, ஒரு இருண்ட நெஞ்சு வஞ்சகர் மயக்கம். பொய்யை மெய்யென நினையும் மாறுபாடு. அவர்கள் வந்து கற்றிருக்கக்கூடிய கொள்கை பொய் கொள்கை. ஆனால் மெய்யென்று அவர்கள் நம்பி இருக்கக்கூடியவர்கள். மையல் நெஞ்சுடை அமணரும் தம்பொருள் வரைந்த கையினில் ஏட்டினை கதுவு செந்தியினில் இடுவார். தாங்கள் வந்து அவர்களுடைய சமயத்துடைய முக்கியமான பொருள் இருக்கு அதை வந்து ஏட்டில் எழுதி தீயில இடுறாங்க. கதுவு செந்தின்னா பற்றி ஓங்கி எரியக்கூடிய. எடும்போதே நம்பிக்கை இல்லை. உய்யுமோ இது என கூறும் கவலையை நாம் உணர்வால் நையும் நெஞ்சினராகி நடுங்கி நின்றுட்டார். ஐயோ நம்ம தீயில போட போறோமே, அவர் வந்து போட்டு பச்சையா விளங்கிட்டுது, நம்ம போட்டது வந்து நிற்குமா என்று சொல்லி அஞ்சியே அந்த தீயில வந்து போடுறாங்க. அடுத்த பாடல். அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமனர் வெஞ்சுடர் பெரும் தீயினில் வீழ்த்திய ஈடு. இந்த அஞ்சும் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அறிவில்லாத அந்த புறப்புற சமயத்தார் இந்த வெஞ்சுடர் அப்படியே பற்றி எரிகிறது இல்லையா? அருவுருவமாக பெருமானே வந்து தீ கடவுளாக தீ உருவமாக எரிகிறார்கள். வெஞ்சுடர் பெரும் தீயினில் வீழ்த்திய ஈடு, அதுல போட்ட ஏடு பஞ்சு தீயிடை பட்டது படக்கண்டு. பஞ்சை கொண்டு போய் தீயில பட்டா ஒரு நொடி துகள் அளவுக்குள்ள உடனே எரிஞ்சு கருமையாயிடும் இல்லையா? பஞ்சு தீயிடை பட்டது படக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோரவும் பீலி சோர்ந்துலார் என்றார். நெஞ்சு சோர்ந்து போச்சு. ஆனா வெளி தோட்டத்துல வந்து என்ன பண்றாங்க, ஒரு சோர்வு இல்லாத போல காமிக்கிறாங்க. உள்ளம் சோர்ந்துக்காக தோற்று விட்டோம், உலக ஒரு காலன்னு தோற்று விட்டோம், பெரிய அவமானத்துக்கு ஆளாகிவிட்டோம். அரசன் என்ன செய்வானோ, என்ன தண்டனை கொடுப்பானோ, பல்வேறு அச்சம்லாம் இருக்கும். அடுத்தது 789. மான மன்னவன் அவையின் முன் வளர்த்த செந்தியின் ஞானம் உண்டவர் இட்ட ஏடு இசைத்த நாழிகையில் ஈனமின்மை கண்டு யாவரும் வியப்புரை எடுத்தார். பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயன். அப்ப என்னன்னா மான மன்னவண்ணம் பெருமைக்குரிய மன்னவன் அவையின் முன் வளர்த்த செந்தியில், அங்கே எரியூட்டுவதற்காக வளர்க்கப்பட்ட செந்தியில் ஞானம் உண்டவராகிய ஞானசம்பந்த பெருமான் இட்ட ஏடு இசைத்த நாழிகள்னா ஒரு கால எல்லை வரையில இவர்கள் போடுற வரையிலுமே இந்த ஏழை எடுக்கல அவர். இவர்கள் போட்டு இவங்களது வந்து பஞ்சு தீப்பட்டது போல அழிந்தது பிறகு அவர் எடுக்கிறாரு. அந்த ஒரு கால எல்லையில நாழிகையில் ஈனமின்மை கண்டு எந்தவித குற்றத்திற்கும் ஆட்படாமல் எரியாமல் இருப்பதை கண்டு யாவரும் எல்லோரும் வந்து வியப்படும்படி அப்படியே கையில் எடுக்கிறாரு ஞானசம்பந்தர். பான்மை முன்மையில் பசுமையும் புதுமையும் விளங்க. முன்னதாக இந்த ஏழை போடும்போது அந்த பச்சையே போயிடும்ல. பச்சை போய் ஒரு செம்மை நிறமா சேப்பாவும் இருக்காது, ஒரு வெளுப்பு நிறமாக இருக்கும். இந்த பனை ஓலையெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். என்னன்னா தீயில போட்ட பிறகு அது பச்சையா இருக்கு. பசுமையும் புதுமையும் பயப்ப புது ஏடுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த ஏட்டிலே அவையின் முன்காட்டு. அடுத்த பாடல் எழுது.
அந்த அதுல இருந்து தீயில இருந்து எடுத்தாரு அப்படியே எடுத்தாங்க. மன்னர்கிட்ட காமிக்கிறாரு, எல்லாத்தையும் நின்றபடியே காமிக்கிறார். அவையின் முன்காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே கோர்த்தலும். எப்படி வந்து இந்த கட்டிலிருந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் உள்ள கட்டில எப்படி இருந்து எடுத்தாரோ, அதிலேயே வந்து அது கோர்த்தலும். அதிசயித்த அரசன் அரசன் எல்லாரும் அதிசயிக்கிறான். தொடுத்த பீலி முன் தூக்கிய கையரை நோக்கி கடுத்து நீரிட்ட ஏட்டினை காட்டுமிட்டான். பார்த்த உடனே அது அதிசயப்பட்டு என்ன அவர்களுக்கு, ஏய் அவர் ஏட்ட ஏதோ தூக்கி காமிச்சிட்டாரு அப்படின்னு. நீரிட்ட ஏடு எடுத்து காட்டு அப்படின்னு. அவர்களுக்கு தெரியும் எரிஞ்சு போச்சுன்னு. அருகெல்லாம் இட்ட ஏடு வாங்க சென்று அடுத்த பாடல் 75. அந்த புறப்புற சமயத்தார்கள் வந்து அவர்கள் இட்ட ஏடை எடுக்கச் சென்று அணையும் பொழுது, அந்த தீயிட்ட அணையும் பொழுது பெருகு தீ கதுவ. உடனே என்ன ஆயிடுது, பெட்ரோல் ஊத்துனா தீயில வந்து எப்படி திடீர்னு பத்தி விட்டு எரியும் நேரம். பெருகு தீ கதுவ வெந்து போந்தமை கண்ட மண்ணும். கிட்டக்கே அவரால் போட முடியல. மேலெல்லாம் வந்து இந்த சூடு தாங்க முடியாம. தருமுனல் கொண்டு செந்தி தணிப்பித்தான். ஆளுங்களை விட்டு தண்ணீரை விட்டு அணைங்கடா இவங்கடா வந்து சமணர் அங்கு கருகிய சாம்பரோடும் கருகிலால் காமிப்பார். தண்ணீர் ஊற்றினோடனே என்ன ஆயிடும், அந்த வெண்மை எல்லாம் போய் அந்த சாம்பல் வந்து கருப்பாயிடும் இல்லையா? அது செய்வது ஒன்று அருகிலாதார் எது என்ன செய்வது என்றே அருகிலாதார் கேப்பினால் திரண்ட சாம்பல் கையினில் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்யினால் மெய்யையாக்க புகுந்த நீர் போமின் என்றான். இதோட இந்த பாடலை நம்ம நடத்தி செய்வது என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே திகைக்கிறாங்க. திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்த தூற்றி அதெல்லாம் போய் என்னன்னா தோண்டி தோண்டி பார்க்குறான் அந்த ஏடு இருக்கான்னு சாம்பல்குள்ள. எய்திய நகையினோட உடனே வந்து ஒரு சிரிப்பு இகழ்ச்சியோட வந்து ஒரு சிரிப்போட அவர்களை நோக்கி ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்யினால் மெய்யா இன்னும் போய் அந்த சாம்பல்ல அரித்து ஏழை எடுக்க போறேன்னு சொல்லி பொய்ய மெய்யாக்க வந்து எல்லாம் போங்கடா அந்த அப்படின்னு சொல்லி 792வது பாடல். இந்த கட்டத்துல நிறுத்திக்கிட்டு இப்ப போகமார்க்க தூண்முறையால் என்று சொல்லி அந்த திருப்பதிகம் பாடினார் இல்லையா? இந்த பெருமைக்குரிய உலகோருக்கான அகச்சான்றோடு கூடிய தீயிலே வந்து இட்டும் எரியாத பச்சையாக விளங்கி பச்சை பதிகம் என்று ஒருவராலும் போற்ற அந்த திருப்பதிகத்தை பொருளை நாம் இந்த பகுதியிலே வந்து பார்ப்போம். சிவாய நம. பழந்தக்கராகும் 1வது திருமுறை 49வது திருப்பதிகம். இதெல்லாம் எனக்கு மனப்பாடம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்கள். நாங்கெல்லாம் வந்து வயதானவர்கள், இவர்களெல்லாம் இளையோர்கள் தொடர் இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகள் எல்லாம் முழுவதுமாக நீங்கள் ஏன்னா படிங்க, மனப்பாடம் தானாயிடுங்க. ஆர்வம் இருந்தா நான் இப்ப என்ன வயசு, எப்ப எந்த வயசு மேல படிக்க ஆரம்பிச்சேன், எப்படி எனக்கு வந்து அது நிறைவேறும், அந்த நமக்கு வந்து இந்த ஆர்வம் இருந்து இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஈர்ப்பு இருந்தா, இறைவா அருள வேண்டும், ஞானத்தை கொடு, பக்தியை கொடு, வாக்கு உண்மை கொடு, இது நான் பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு எல்லாம் எனக்கு ஒரு ஆற்றலை கொடு என்று நம்ம இறைவன் திரும்ப வேண்டிக் கொண்டே இருந்தோம்னா தானாகவே உள்ளத்துல பதிஞ்சிடும். இதெல்லாம் நான் முன்னதாகவே மனப்பாடம் செய்தது. ஒவ்வொரு இடங்கள்ல தடுமாறும். இதே பாடல்கள் எல்லாம் படிக்கும்போது தடுமாறும். அற்புதமான ஒரு பாடல். அதுதான் வந்து தீயிலிட்டு எரியாத திருநள்ளாற்று ஈசனை போற்றி பரவிய பாடல். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளையற்றல் பரமேற்று ஆகமார்த்த தோளுடையான் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இது முதல் பாடல். போகமார்த்த அப்படின்னு சொன்னா இன்பங்களுக்கெல்லாம் இழைக்காதனாக உள்ள உலகில் இன்பங்கள்லாம் அடையிறோம் இல்லையா? பெருமானே இன்ப வடிவனாக இருக்கக்கூடிய பெருமான் தான். சிவம் வந்து தான் அடங்கி தன்னுடைய சக்தியை இன்ப பொருளாக இங்கே செயலாக்கம் செய்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட போகமார்த்த பூங்கல்னா அந்த அணிமணிகள் வந்து அணிந்த அந்த தனபாரங்கள், பரஞானம் அபரஞானம் 2 தனபாரங்களை தாங்கி உலக 30 தரங்களையும் கொடுத்து வளர்த்து இருக்கக்கூடிய தாயோட தனபாரங்கள் போல. போகமார்த்த பூன்மொழியால் தன்னோடும் பொன்னகலம்னா பொன் போன்ற அகலம் என்றால் மாறுவேறு பாகமார்த்த பைங்கன் வெள்ளையற்றுனல். இறைவன் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய உபாதியை கொடுக்கிறார். தன்னைதான் சக்தி, சிவம் வேற இல்ல, சக்தி வேற இல்ல, தன்னையே உலகோருக்கான வந்து என்ன செய்யறாரு, சக்தியை வந்து இடது சரி பாகம் தன்னுடைய தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த திருமணி இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் கொடுக்கிறார். பாகமார்த்த கொடுத்தன்னு அர்த்தம்.
பைங்கன் விளையாட்டுகள்னா பசிய கண்களுடைய வெள்ளையை வந்து தன்னுடைய வாகனமாக ஏறக்கூடிய அண்ணன் தலைவர். பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் பரம் என்றால் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. பரமேட்டினா பரமேஸ்வரன். ஆகமார்த்த தோளுடையான். ஆகம் என்றாலும் மார்பு தான். மார்பிலையும் வந்து தோல் அணிந்திருக்காரு. புலித்தோல் பேருக்குலாம் ஒரு மாந்தோல் அணிந்து ஆடை தோல். ஆகமார்த்த தோல் உடையன். தோலை வந்து உடையாக இருக்கக்கூடியவன். கோவண ஆடையின் மேல் இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய கோவணம். அதன் மேல் நாகமார்த்த பாம்பையே கட்டி வச்சிருக்காரு. பாம்பை கட்ட முடியுமா? கயிறு மறுக்கி கட்ட முடியுமா? ஆனா பெருமானால எதையுமே எவராலையும் செய்ய முடியாதெல்லாம் அதான் விகிருதன். எதையுமே வந்து எவராலும் செய்ய முடியாததெல்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலுடைய விகிருதன். நாகமார்த்தன்னா இந்த இடையில வந்து இந்த பாம்பை வந்து கட்டி வைத்திருக்கக்கூடிய நம்பெருமான், நம்முடைய பெருமான். அது பாருங்க உரிமையோட வந்து சொல்றாரு. என்னோட பெருமான் மட்டும் சொல்லாம சில இடங்கள்ல எம்பெருமான்னு சொல்றாரு. இப்ப நம்மையும் வந்து சேர்த்து நமக்கு இந்த அருள் கொடுக்குறாரு ஆச்சாரியார். நாகமார்த்த நம்பெருமான் மேயது அவர் விரும்பி வீட்டிற்கு இடம் நல்லாரே என்று சொல்லி ஏகாவத்துல வந்து சொல்றாரு. அதாவது உறுதி பொருளாக சாதிக்கிறாரு. திருநள்ளாத்துலதான் இருக்கிற சாமி அப்படின்னா மற்ற இடங்கள்ல இல்லை என்ற பொருள். உன்னுடைய ஊர்லயே இருக்காருயா. நல்ல பெருமானே வீட்டு தோளுடைய காதுடைய அப்புறம் அடையாளங்களை வந்து மேலும் மேலும் வந்து பெருமானுடைய பெருமைகளையும் அடையாளங்களையும் பேசாது. தோளுடைய காதுடைய பாகமார்த்த பெண்கள் விளையாட்டு இல்லையா இந்திய தோளுடைய காதுடையன் தோளுடையன் தோலை உடையா இருக்க தொலையா பீடுடைய போர்வுடையன். பீடுன்னா பெருமை. அதாவது என்றைக்குமே பெருமை குன்றாத ஏன்னா பெருமானுக்கு வாகனமாக இருப்பதால வீடுடைய போராட்டலுடைய விடையை வந்து வாகனமாக கொண்டவன். கொலையா பீடுடைய ஓர் விடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன். ஏழுடைய மேல் உலகோடு ஏழு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது வந்தார். அல்ல அடுக்கல் கிடைக்கணும் என்று சொல்லி வருவார் இல்லையா? அதே போல அடுக்கல்னா இந்த கீழே மேல 3 உலகம் கீழே 6 நம்ம இருக்கிறது வந்து 7 உலகம். 7உடைய மேல் உலகோடு 7 கடலும் சூழ்ந்தன 7 கடலாலும் சூழப்பட்ட நாட்டை தனக்கு உடமையாக உள்ள பெருமான் வீட்டிருக்கக்கூடிய இடம் நல்லாரே என்று எளிமையான வார்த்தைகள் சொற்பதங்கள் தான் இங்க வந்து சொல்லியிருக்கிறது. பீடுன்னா பெருமை என்று ஒரு பொருள். அவ்வளவுதான். ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் ஆடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மறியும் வெண்மழுவும் சூளமும் பற்றியகை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே என்பது 3வது பாடல். ஆண்முறையான்னா பசுவிலிருந்து ஆண்னா பசு, அதுல இருந்து முறையாக எடுக்கப்பட்ட சாணத்தை கொண்டு ஆகமங்களில் விதிக்கப்பட்ட விதிகளின்படி தயாரிக்கப்பட்ட அந்த வெந்நீற்றை வந்து ஆடி மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி வெந்நீர் சந்தித்த மேனியான் மெய்யை முற்றக்கூடிய பூசியோர் நம்பி இதெல்லாம் திருமுறை தொடர். ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் ஆடி அணியிழையோர் பான்முறையால் முறைமையாக வைத்த பாதம் வைத்த இருக்கிறாரே அவருடைய பெருமானுடைய பாதம் அத்தை பக்தர்கள் இருக்கக்கூடிய அடியோர்கள்லாம் பணிந்தேத்த அப்புறம் அடையாளம் சொல்றாரு. மான்மறியும் வெண்மழுவும் சூளமும் பற்றியகை நான்மறையான் நம்பெருமான் எது நல்ல என்னென்ன அது மணிகள்லாம் வைத்திருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எல்லா பாடல்களையும் பெருமானுடைய அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிமணிகள் ஆயுதங்கள் ஆடைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அவருடைய தோற்றப்பொழி எல்லாம் சொல்லப்படுகிறது. சடாமுடியில என்ன வச்சிருக்காருன்னா இவையெல்லாம் இந்த தோற்றத்தோட நமக்காக உலக உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்று பெருமானே வந்து தான் எடுத்துக்கொண்ட அந்த தோற்றத்தை அந்த முழுமையாக உச்சி முதல் பாதம் வரை யார் வந்து உள்வாங்கி கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு 27 நட்சத்திரங்களாலேயோ கோள்களாலேயோ திசை தெய்வங்களாலேயோ திருமால் பிரம்மன் அங்கி கொலையானை கேழல் வெப்பம் வாதம் பித்தம் சொல்லி ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் எந்த வகையாலையும் உடலுக்கு வந்து அந்த துன்பம் சேர்ந்து அதை உடலை வாட்டி வருத்தி உயிரை வாட்டக்கூடிய துன்பங்கள் நீங்காது. இறைவனுடைய திருவுருவம் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதால் அதனாலதான் வந்து பெருமானுடைய திருவுருவத்தை வந்து அதெல்லாம் புண்ணிய திருவேடம். மருந்து வேண்டியங்கள் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை
திருந்து தேவன்குடி தேவதேவ எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்று சொல்லி இந்த திருவேட சிறப்பை திருந்து தேவன்குடி என்ற இந்த பதிகம் முழுவதுமே பாடியிருப்பார் ஞானசம்பந்தர். அப்ப இது என்ன சொல்றாங்க? ஆமா. மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றியகை அப்படியே அந்த உருவத்தை அப்படியே உள்ளத்துல தியான பொருளாக வந்து இது பண்ணுங்க. தியான பொருளாக நின்ற பெருமான ஒரு இதுல பாடியிருக்கு. நான்மறையாம் 4 மறைகளை வந்து உலகோருக்கு இந்த ஞானியர்களுக்கு அருளிய. ஏன்னா உலகத்துல வந்து படைச்சு இந்த உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுத்து உலகத்தை படைத்து பல்வேறு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று வருது இல்லையா? பல்வேறு பிறவிகள் எடுத்து மனிதர்களாக வந்து தேவர்களாக இருக்கும் பொழுது எந்த நெறிப்படி வாழ வேண்டும், கொல்லத்தக்கனையவை தள்ளத்தக்கனையவை, அதுதான் வந்து வேத நெறியில உள்ள தர்மங்கள். அதை பின்பற்றுவதுதான் சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிறது. வேற ஒண்ணும் இல்ல. சனாதன தர்மம்னா இதுதான். எப்படி வந்து வாழ வேண்டும், வாழ்க்கையில கொல்லத்தக்கது எவை, கொல்லத்தக்கனையவை, தள்ளத்தக்கனையவை, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, வாழ்வியல் முறைமைகள், இவை இந்த ஞானங்களை எல்லாம் முழுமையாக வந்து 4 முனிவர்களுக்கு உபதேசித்து, அவர்கள் வந்து பல ரிஷிகளுக்கு எல்லாம் உபதேசித்து வழி வழியாக அப்படியே வந்திருக்கு இல்லையா? நால்மறையாம். அந்த 4 மறைகளையும் வந்து மனிதர்களை படைத்தால் மட்டும் போதாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்து அதை பின்பற்றச் செய்து அவர்களை வந்து நலம் எய்த செய்ய வேண்டும் என்ற கருமையோடு 4 மறைகளை பெருமானை வந்து அருளியிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நம் பெருமான் பெருமான் மேயது நல்லாது. நல்ல புல்க வல்ல வார்சடை மேல் பூம்புணலை பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரு. உச்சநிலை சொல்லிட்டார். உலகத்துல வந்து உடல் எடுத்து வாழக்கூடிய உயிர்கள், அப்புறம் மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் தேவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இறுதியாக எய்த வேண்டியது என்னன்னா இறைவனுடைய பொற்பாதம் தான் என்று சொல்லி அந்த இலக்கையை அந்த இறுதி நிலையை வந்து இந்த திருப்பதிகத்துல இந்த பாடல்ல உண்டை புகுத்தி இருக்கிறார். உல்க வல்லன்னா பொருந்திய, வார் சடைனா நீண்ட சடை, வாருனா நீண்ட சடை மேல் பூம்புணலே பெய்து, அங்கே கங்கையை வந்து அதெல்லாம் கருணை குறிப்பு. தண்ணீர் இல்லைன்னா என்ன பண்ணும்? பெய்தையிலே மல்கவல்ல கொன்றை மாலை, மணல்கள்னா நிறையன்னு இருக்கும். மல்கவல்ல கொன்றை மாலை அணிஞ்சிருக்காரு, மதியை அணிஞ்சிருக்காரு, மதியோடு உடன் சோடி கொன்றை மாலையோட. பல்க வல்லன்னா பயில வல்ல, தண்ணியே வந்து போற்றி பரவி தனக்கு திருத்தொண்டுகள் எல்லாம் செய்து தன்னையே நினைந்து மனம் உருகி திருத்தொண்டுகளை ஏற்றி வருகிறாரே அது அறியாது. பல்கவல்ல தொண்டர்னு போட்டான்னா தொண்டருக்குள்ள இலக்கணத்தை பார்க்கணும். சும்மா இதெல்லாம் வைத்துக் கொண்டு இதுல இருந்து நம்பக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கு ஏதோ ஒரு ஆற்றல் வந்துன்னு சொல்லி தன்னையே வந்து ஒரு 4 பேரை வந்து சேர்த்து தன்னையே வந்து பலவாறாக வந்து மாலையிட்டு எல்லாம் போட்டு என்னென்னமோ செஞ்சு ஆராதிக்க செய்து எல்லாரையும் திருவடியில வந்து வீழ வைத்து அப்புறம் அவர்களுடைய வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் பொருள் பறிக்கும் கூட்டங்கள்லாம் நிறைய வந்து இருக்கு. அவர்களுக்கெல்லாம் தொண்டருங்கிற இலக்கண கூட்டங்கள் வரமாட்டார். இது எப்பொழுதுமே இருக்கும். பல்கவல்ல தொண்டர் இப்படி எல்லாம் வந்து இங்கே வந்து திருத்தொண்டு செய்து பல்கி பெருகி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அந்த தகுதி திருத்தொண்டு செய்வதன் மூலம் எப்படி 63 நாயன்மார்களும் திருத்தொண்டு செய்வதன் மூலம் திருத்தொண்டுன்னா பன்முக தொண்டு. வெறும் கோவில் கட்டுறது மட்டும் கிடையாது, பாடல் பாடுறது மட்டும் கிடையாது. எல்லா தொண்டும் இறைவனை சார்ந்து, ஆலயங்களை சார்ந்து என்னென்ன தொண்டோ இருக்குல்ல அதெல்லாம் செய்யக்கூடியது. பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாதங்கள் செய்வதுன்னா அந்த உயிரோடு இறுதி இலக்கு இறைவனுடைய பொற்பாதத்தை அடைதல். அதுதானே அது வந்து நல்கவல்ல நம்ம எப்படி எளிதாக வலிமை தான் உன்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கணும். அதான் வல்லன்னு சொல்லியிருக்காரு. பெருமானுக்கு வல்லன்னா நம்ம அஞ்ஞானத்தை வந்து நீக்க முடியுமா? என்ன பாடுபடுறாரு. அப்படிப்பட்ட வல்லமை உடைய நம்பெருமான் அவர் வந்து அடுத்தது வந்து ஏறுதாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆறுதாங்கும் சென்னி வேல் ஒரு ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொண்ட கொன்றை நாறு தாங்கி நம்பெருமான் மேயது நல்லாரு. இது வந்து 5வது பாட்டு. ஏறுன்னா இந்த இது இருக்கு இல்லையா, நந்திவாகனம் கொடியில வச்சு தாங்கியிருக்காருங்க. ஏறு தாங்கி அது கொடியில வந்து இந்த கொடியை விடை கொடி வச்சிருக்காருல, ஊர்தி பேணி அதையே ஊர்தியாக வைத்து ஏர்கொள் இளமதியம்னா அழகிய இளமதியம். அப்படியே இந்த துண்டப்பிறையர்களே அழகிய இளமதியம்
ஆறு தாங்கும் மேலே கங்கையை வந்து வைத்திருக்காரு. சென்னின்னா தலை. ஆறு தாங்கு சென்னி மேல் ஒரு ஆடரவம் சூடி பாம்பையும் வச்சிருக்காரு, இதையும் வச்சிருக்காரு. ஒன்றுக்கொன்று பகை பொருள்களை வந்து பெருமானதான் மிகுத்தார். ஆறு தாங்கு சென்னி மேல் ஓர் ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமான் மேய்ந்திருப்பார். வெந்நீர் சொல்லிட்டு நீ எல்லாம் வெந்நீர் பூசிதான் நான் உடம்பு பூரா பூசியிருக்காரு. நீரு தாங்கி அதுல வந்து பூணல் இருக்கு. பூணல் வந்து எல்லா குலத்தவர்களுக்கும் உள்ளது. பிராமணருக்கு மட்டும் சொல்லி இது ஒரு மாயையில இருக்கா, நம்ம அளவுல விட்டான். இவருக்கும் உண்டு, பிராமணருக்கும் உண்டு, சத்திரியருக்கு, வைசியரா இருக்கட்டும், இறைவனை புகழக்கூடியவர்களாக எல்லோருக்குமே உண்டு. நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றைன்னா வரிசை, நிறை என்றால் வரிசை. நாறு தாங்கு, நாறுன்னா மனம் என்று அர்த்தம். இந்த இடத்துல நாறுன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல மனம்னு அர்த்தம். நாறு நிறை கொன்றைன்னு அப்படி எடுத்து வரிசையாக இருக்கக்கூடிய, மனம் வீசக்கூடிய, கொன்றைய தாங்கக்கூடிய, அணிந்திருக்கக்கூடிய நம்பெருமான் மேயது நல்லாரே என்று இந்த திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம்பெருமான் என்றடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்க்கெல்லாம் மங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே என்று சொல்லி ஒரு அற்புதமான பாட்டு. தேவர்கள்லாம் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, திங்கள் அந்த திரையர்களே இளம்பரை சரணடைந்தவரை காத்த அடையாளம் அல்லவா இது. திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி, எங்கள் தலையிலேயே வந்து உடையக்கூடிய வருகிறாரு. சிந்தையில் தான் அர்த்தம். உச்சின்னா என்ன, தலைமையிலையா? உயிரறிவில் இருக்கக்கூடிய சிந்தையில் உடைய எங்கள் உச்சி எம்பெருமான் என்று அடியே இறைஞ்ச, பெருமான் திருவடியே இறைஞ்ச அதை அப்படியே வச்சுட்டு தங்கள் உச்சி வணங்கும் தன் அடியார்கள்லாம், தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்களுக்கெல்லாம், தன்னோட அடியார்கள்லாம் வந்து தலை சார்ந்து வந்து இறைவனை வந்து அந்த மலர்ல வந்து உள்ள மலர்ல இதே மலர் மலர் வித்து அவர்கள் வந்து வீழ்ந்து வணங்குகிறார்கள். அடியார்கள் நங்கள் உச்சி, நங்கள் உச்சின்னா நமது உச்சி. அப்படிப்பட்ட அடியார்களுக்கெல்லாம் அருளக்கூடிய நமது உச்சியில இருக்கக்கூடிய நம்பெருமான் அவர் வீட்டிற்கு இருக்கக்கூடிய இடம் நல்லாறு என்று. அடுத்து 7வது பாட்டு. வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கோள் முழவதிர அங்கிடத்தோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி கையில வச்சிருக்காரு இல்லையா, தீயகளை அழிக்கிறதுனா உயிர்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. என்னதை அழிக்கிறார்? அழிச்சா உயிரழியும், உயிரை அல்லாத பொருள்கள் எல்லாம் இந்த அழியும், இதெல்லாம் ஒடுங்கிடும். ஆணவம் மாயை கண்மெல்லாம் வந்து அழியாத பொருள், அவையெல்லாம் ஒடுங்கிடும். ஏனைய பொருள்கள் எல்லாம் ஒடுங்குகளை தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. அது தீயங்களை வந்து அதுக்கு அடையாளமாக கிட்ட பெருமானம் வச்சிருக்காரு இல்லையா. அது வெஞ்சிடத்தை அங்கைன்னா அழகியன்னு அர்த்தம். அங்கை ஏந்தி கையில் ஏந்தி விண்கோள் முழுவதிர, விண்ணெல்லாம் ஒழிக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, சிவகணங்கள் பூதகணங்கள்லாம் முழுவெல்லாம் பல்லாயிரம் கருவிகள் வந்து கொண்டு இசைக்கிறார்கள். அதுல அடங்காத நடனம் ஆகக்கூடிய பெருமான் இல்லையா. அஞ்சிடத்தோர்னா எல்லோரும் அஞ்சத்தக்க இடத்தில் ஒரு ஆடல் பாடல் பேணுவதன்றியும் போய், ஆடல் மட்டும் இல்லாம பாடலையும் வந்து பாடி ஆடக்கூடியது அது அன்றியும் போய் செஞ்சடைக்கோ திங்கள் சூடி, இந்த அருளோங்கு சடை இருக்குல்லையே, சிவந்த சடை இருக்குல்லையே, அதுலயே வந்து அழகிய திங்கள் சூடி செஞ்சடைக்கோ திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்து நஞ்சடைத்த நம்பெருமான் மேது நல்லது. எல்லாமே சரணாகதி குறிப்பு, சரணடைந்தவனும் காத்த குறிப்பு. நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த பொருள் பதிந்த பெருமானும் பெருமாட்டியுமே பொருளாக உள்ள அந்த திருப்பதியும் அங்கே எரியாம இருந்ததுன்னா அவ்வளவு வந்து வேதத்தோடைய மெய்ப்பொருள்களை எல்லாம் தாங்கி இருக்கு. எல்லாமே சரணாகதி பொருள். நெஞ்சு வந்து ஆழகாலம் வந்து தேவர்கள் எல்லாம் அங்க போய் சரணாடியே காத்தார். அதே போல சந்திரன் வந்து 15 கலையில் போய் அழிய போற நேரத்துல வந்து சரணடைந்தோன்னு அந்த ஒரு கலையை எடுத்து தலையில் வைத்து காத்தார் இல்லையா. பண்டு பகீரதன் வேண்ட அந்த ஆத்து வந்து இந்த கங்கை நங்கையாலே தன் சடைமிசை கறந்த பெருமான் இல்லையா, தீர்த்தன் இல்லையா. தேவையான அளவு உலகத்தையே அழித்து வந்த கங்கையை வந்து தடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்றாடாமல் தடுத்தவரை பெருமானார் தான் இனிதா ஒரு என்ன குளிர்கள் தாங்கி கொடுக்குறார். எல்லாமே கருணை பொறுப்பு. இறைவன் வந்து ஒரு சிறு அசைவு இருந்தாலும் உயிர்கள் மட்டும் உள்ள கருணை தான். அதையெல்லாம் இங்க தொகுத்து சொல்லப்பட்டு செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி. ஓர் என்றால் வந்து ஒப்பற்றன்னு ஓர்னு வந்து பாருங்க. ஒரு என்றால் ஒரு சுற்றி ஒரு பொருளை குறிக்கும். ஓர் என்றால்
ஒப்பற்ற என்ற ஒரு சிறப்பு இது. செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளின்னா நன்றாக விளங்கி தோன்று கூடிய இந்த கருத்த கண்டம் இருக்குல்ல, கருமணி போல கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் நம்பெருமான் மேயதில் சிட்டமார்ந்த மும்மதிலும் ஒரு சில சிலைவரை தீயம்பினால் சுட்டுமாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவதும் அன்றி என்பது பட்டமார்ந்த நெற்றியின் மேல் ஒரு பால் மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரு. இது வந்து 8வது பாடல். சிட்டம்னா அந்த இடத்துல பெருமைன்னு அர்த்தம். சிட்டமார்ந்த மும்மதிலும்னா அந்த முப்புற அசுரர்களை அழித்த அந்த குறிப்பு இங்கே வருகிறது. எல்லாம் சரணடைந்தவர்களுக்காக தான் எல்லாமே. இப்ப சிலை வரைனா சிலைன்னா மலையே வந்து வில்லா வச்சிருக்காரு இல்லையா? வரைன்னா மலை, சிலைன்னா வில்லு. சிலை வரை தீ அம்பினார். இன்னும் அதுல அக்னியை வந்து கோத்து அந்த அம்பு இடுறாரு இல்லையா? சுட்டு மாட்டி அந்த முப்புறங்களும் வந்து எரியுமாறு முற்றிலுமாக அழித்து சுண்ண வெந்நீர ஆடுவது அன்றி என்று நல்ல சுண்ணாம்பு போன்ற பால் நிற வெந்நீரை வந்து மெய்யெல்லாம் வந்து பூசி கொள்வது மட்டும் இல்லாம பட்டமார்ந்த சென்னியின் மேல்னா பட்ட நெற்றியர் பல்லவ நெற்றியத்தில் வரும் பட்ட நெற்றியர்னு சொல்லி பட்டமார்ந்த சென்னியின் மேல் அதாவது பட்டதம் அணிந்திருக்கக்கூடிய முதல் பட்டமும் அவருக்கு தெரியாது. அந்த தலையின் மேல ஒரு பால் மதியம் சூடி எல்லாத்துலயும் மதி நிறைய வரும். பால் மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயிருந்தாரு என்று சொல்லி 5 குறிப்பு எல்லாம் போற்றி அருள்களின் ஆதியம் பாதம் முதல் போற்றி அருள்களின் அந்தமா சங்கிலிகள் எல்லா பதம் போற்றி எல்லாருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகம் காணாத பிறரிலும் போற்றியாம் உய்ய கொண்டருளும் மலர்கள் போற்றியாம் மாறுகளில் ஆடு எல்லோரும் எவ்வளவு இது தினம் ஒரு தடவை சொல்லுங்க. 5 தொழில 5 வெளிநடம் அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அது நின்றுச்சுன்னா நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாம அசையலைன்னா என்ன ஆகும்? அப்படியே நிற்க வேண்டியதான். அந்த 5 வழியை வந்து கருணையோடு இடையறாது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நட்டமாடக்கூடிய நம்முடைய பெருமான் அந்த உடைமை என்னுடைய பெருமான் என்னுடைய உடைமை என்னுடைய பெருமான் என்று சொல்லி அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்லாறு என்று சொல்லி உன்னலாக நெஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அண்ணலாக அண்ணல் நிழல் ஆறழல் போல் உருவம் எண்ணலாக உள்வினை என்று எல்க வலித்து இருவர் நன்னலாக நம்பெருமான் மேயது நல்லாரு. உன்னலாக நெஞ்சு கண்டத்து உடனே ஒடுக்கி அதனால யாராலையும் உண்ண முடியாது. நெஞ்ச உண்டாங்கன்னா அழிஞ்சிருவாங்க. அது உண்ணவே கூடாது. அந்த நெஞ்ச இந்த உலக உயிர்களை காப்பதற்காக சரணடைந்தவர்களை காப்பேன் என்பதற்காக அதற்கு அடையாளமாக அதை உண்டு அந்த அடையாளம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்காக கண்களே ஒடுக்கியத பொன் போன்ற அந்த மேல ஒரு கரியல் தான். அண்ணலாக அண்ணல் நிழல் அண்ணலாகன்னா இணுகை இல்லாதன்னு அண்ணல் நிழல் பெருமானுடைய நிழல் ஆறழல் போல் ஒன்றைக்கு பௌர்ணமி எங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா நடக்கிறது கூட இடமில்ல. திருவண்ணாமலையே என்றைக்கு வேணாலும் கிரிவலம் போகலாம். இன்றைக்கு நான் நிறைய வந்து அதற்கான விளக்கம் அங்க திருவண்ணாமலை அருணாச்சல புராணத்தின் அடிப்படையில அந்த புராணத்தில சொல்லப்பட்ட செய்தியை வந்து சுட்டி எந்த கிழமையில வேணும்னாலும் நம்ம அங்க கிரிவலம் வரலாம். அதற்கான பேரருள் உண்டு என்று. ஏன்னா எப்படியாவது இந்த கூட்டத்தோட நெரிசலை குறைச்சி பரவலாக்கும் என்று போட்டேன். அது கூட சில பேர் தெரியாதவங்கலாம் நீங்க என்ன திருவண்ணாமலை வந்திருக்கியா கிரிவலம் வந்திருக்கீங்களா நீங்க பட்ட உங்க இஷ்டத்துக்கு எழுதுறீங்க. நான் என் இஷ்டத்துக்கு எழுதுற ஆள் நான் கிடையாது. நூல்கள்ல ஆதாரம் இல்லாம எதையுமே சொன்னா அதை விட ஒரு பெரிய பாவமே கிடையாது. நூல் ஆதாரத்தோட அந்த அண்ணாமலைக்கு உள்ள ஒரு புராணத்தையே வந்து விளக்கி அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் கோவை செய்து என்றைக்கு வேணாலும் கிரிவலம் தயவு செய்த நண்பர்கள் அங்க போறதுக்கு பதிலாக இப்ப அந்தந்த ஊர்கள்ல எல்லாம் நிறைய தலங்கள்ல கிரிவலம் தொடங்கி இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த கூட்டம் வந்து குறையும். அப்படி எல்லாம் உள்ள போகலாம். இல்ல உங்க ஆலயத்துல போய் நீங்க வழிபட்டு வந்தாலே அண்ணல் நிழல் ஆறழல் போல் வந்து ஒரு நீண்டு இருக்கக்கூடிய ஒரு தீத்திரளாக வந்து ஆறழல்னா தீத்திரளாக இருக்கக்கூடியவர் உருவம் எண்ணலாக உள்வினை என்று பல வந்து அனாதியாக உள்ள வினைகளால் உள்ளவாறு உணர மாட்டாது. எண்ணலாக அதனால உணர முடியல. உள்வினை என்று எல்கன்னா இகழ வலித்து இருவர் முயன்று இருவரும் முயன்றோம்
வலித்து இருவர்னா எப்படியோ வந்து பார்த்து விட வேண்டும் முயல்கிறாங்க. அண்ணலாக அவர்களால் வந்து ஆணவத்தோடு பெருமானை நாங்கள் அடைந்து விடுவோம். எங்களுக்கு படைப்பாற்றல் இருக்கு. எனக்கு வந்து காக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு வந்து இறைவனை படைத்த இறைவன் படைப்ப சக்தி கொடுத்த காப்பு சக்தியை கொடுத்த இறைவனையே முற்றிலுமாக மறந்து அவர் அங்க அழலாக தோன்றி நிற்கும் பொழுது கூட அந்த ஞானம் இல்லாம அடியையும் முடியையும் காண்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நல்ல பௌர்ணமி நாள்ல அந்த கிரிவல நாள்ல அது கிரிவல சிறப்பு நாள் நாள் வைத்துக் கொள்வோம். நாள்ல அதை வந்து நன்னலாக நண்பெருமான் அவர்களால வந்து நன்னலாக உங்களால நீங்க நான் எனது என்று நான் செஞ்சேன், நான் போனேன், என் புள்ளைய படிக்க வச்சேன், என் மனைவிக்கு வந்து இப்படி எல்லாம் செஞ்சேன், இப்படி காப்பாத்தினேன், இவ்வளவு சொத்தை வாங்கி போட்டேன், நான்கிட்டே இருந்தீங்கன்னா நீ நான் முடியவே முடியாது. எல்லாம் பெருமான் தான் என்னை ஏற்றுறாரு. பெருமான் தான் அந்த சக்தியை கொடுத்தாரு. பெருமான் தான் பேச வைக்கிறாரு. பெருமான் தான் கற்க வைக்கிறாரு என்று சொல்லி எல்லாமே பெருமானுடைய செயல் என்று அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைபணி நிற்க. அப்படி வந்து நம்ம இறைவனே வந்து நம்மை செயலாக்க செய்கிறார் நம்மை இயக்கி என்று சொல்லி அவர் செய்கையாகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த நிலை வந்ததுன்னா மலைமாயுதனோட வல்வினை என்று சொல்லி ஒரு நன்னலாக நம்பெருமான். இப்படி வந்து ஆன்மம் வந்து நான் தான் வந்து படைப்பு கடவுள், நான் தான் காக்கும் கடவுள், நான் வந்து அதை செய்வேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லி அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இறைவனை எந்த காலத்துல இந்த பொறி புலன்களாலாம் வந்து எந்த காலத்திலயும் பொறி புலன்களால வந்து அடைய முடியாது. ஆனால் அடைய முடியாதவர்கள இவைகள்லாம் இல்லாமலே வந்து இறைவனை வந்து உணரலாம். அது அதெல்லாம் தத்துவார்த்தமாக தோணும். அடுத்தது 10வது பாட்டு கடுமையாக இந்த புறப்புற சமயத்தை வந்து பாடியிருக்கிறது. மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றென்னு அவர்மென் செல்லன்மென் மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல் நமக்கு வந்து எதற்காக பதிகத்தை வந்து வந்ததுங்கிறதுக்கு இது ஒரு சான்று என்னால கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே வந்து இந்த சுவாமி அம்பாளும் மெய்ப்பொருளாக இருக்கிறாருன்னு ஞானசம்பந்தரே சொல்றாரு. அதற்கு மேல நம்மால வந்து அது என்ன என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஞானசம்பந்தரே சொல்லிதானே ஒரு திருப்பதிகத்தை எடுத்து போட்டிருக்காரு, பாடியிருக்காரு. அதுபோல மாசு மெய்யர்னா அப்புறம் குளித்தால் வந்து கிருமிகள்லாம் இருந்து விட்டுன்னு குளிக்க மாட்டாங்க, அழுக்கு திரண்டிருக்கும். மண்டை தேரர்னா இந்த முன்களத்தை வந்து வைத்திருக்கக்கூடிய பௌத்தர்கள்னு குண்டர் குணமில்லைகள்னா குண்டர்கள்னா தகாத செயல்களை செய்ய நற்குணம் இல்லாதவர்கள். பேசும் பேச்சை அவர்கள் வந்து அவர்களுடைய சமயம் தான் உயர்ந்தது என்று ஏதாவது ஒரு பத்திரிகை எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறான், நோட்டீஸை கொண்டாந்து கொடுக்குறான், எல்லாம் படிங்க போங்கங்கிறான், நீங்க சபைக்கு வாங்கங்கிறான் பாருங்க ஈனர்கள். அதுதான் சொல்றாரு. அந்த பேசும் பேச்சை மெய் என்று எண்ணி அதுதான் உண்மைன்னு சொல்லி ஏமாந்துறாதீங்க. விண்ணெறி செல்லன்மீன் போய் தொலைஞ்சிராதீங்க, ஏமாந்துறாதீங்க. உன்னை பிறப்பித்தது இந்த இந்திய தேசத்துல சிவபூமியில வந்து பெருமான் வந்து பிறப்பிச்சிருக்காரு. இங்க பிறப்பதற்கே நீ பல கோடி ஜென்மங்கள் வந்து தவம் செய்தாதான் பிறக்க முடியும். அப்படி பிறந்த நீ உன்னுடைய சமயத்தை முழுமையாக அறிந்து கொண்டு சமய சார்பாக இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் நான் ஒரு இந்தியன், இந்திய முழுவதும் ஒவ்வொரு அணுத்துகள் அளவும் எனக்கு வந்து உடைமை உள்ளது, உரிமை உள்ளது என்று சொல்லி உணரக்கூடிய அந்த நிலை வர வேண்டும். சிவபூமி நீ வடக்கு நீன்னா அப்புறம் நீ அந்தாண்ட போக முடியாது. திருக்காலட்டையில பார்க்க மாசு மெய்யர் மண்டர் அந்நெறி செல்லன் மீன். அதுபோல அந்த பொய் நெறியில போகாதீங்க. அவங்க பேசக்கூடியது எல்லாமே மெய் என்று எண்ணாதீர்கள். மெய் போல வந்து பொய் பேசக்கூடியவர்கள் அந்த பொய் நெறியை தொடராதீர்கள் என்று ஆச்சாரியர் உபதேசமாக இந்த ஞான சுந்தரம் மூசு வண்டார் ஒன்றைன்னா மூசுன்னா ஒழித்து இந்த சிறகடிக்கு பறக்குது இல்லையா? மூசு வண்டார் கர்ணத்திலே கல்வம். கொன்றை சூடி அந்த கொன்றை அணிந்திருக்கக்கூடிய மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான். 3 மதிலையும் நினைச்ச உடனே அப்படி சிரிக்கிறாரே அழிஞ்சுவிடுது. பின்னால விட்டதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அவன் வந்து வரம் வாங்கும் பொழுது பிரம்மதேவர்கிட்ட ஒரே வீரன், ஒரே அம்பால 1000 ஆண்டுகளுக்கு முப்புறமும் வானிலை உட்கொள்ளும்போது ஒரு நிமிடத்தில் எங்களை அழித்தான்னா நாங்க வந்து அழிய தயாரு. இல்லைன்னா அந்த முப்புறமும் பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகள் கழிச்சுதான் பிரம்மதேவர் உடனே அங்க முப்புறமும் ஒன்று கூறிவிட்டு பெருமானே நீங்கள் உடனே அம்பை விட்டுக்கணும்னா அங்கே பார்க்கிறாரு சிரிச்ச உடனே நிக்கணும். ஏன்னா பல திருமுறையில வந்து சிரித்து இருக்காருன்னு அவரும் சில அப்ப பிரம்மதேவர் வந்து நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட ஆற்றலை பத்தி நான் சிந்திக்காம சொல்லிட்டேன்.
இருந்தபோது அவங்ககிட்ட வரம் வாங்கினது இப்படிதான் வந்து வாங்கினாங்க. அதனால நீங்க அந்த அம்ப விடுங்கன்னு சொல்லி அப்புறம் விடு அது முதலே எழுதி வச்சுட்டு உபச்சாரமா விடுறாரு பெருமாள். அதுதான் அங்க நடக்கக்கூடிய புராண செய்தி. புராணங்களை வந்து நாம் வந்து படித்து இது வந்து 10வது பாடல். அடுத்தது 11வது பாடல் நிறைவாக திருக்கடை காப்பாக தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்சடையான் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் முன்பு நீங்கி வானவரோடு உலகினில் உறைவாரே என்று சொல்லி இந்த திருப்பதி இந்த வல்லார் என்று பாடல்களை வந்து படிக்காம முற்றிலுமாக வந்து ஒவ்வொரு சொற்பதத்திற்கும், ஒரு தொடருக்கும், ஒரு வாக்கியத்திற்கும், இந்த ஒரு பாடலுக்கும் முழுமையான மெய்ப்பொருளை ஆச்சாரியார் என்ன சொல்கிறார் என்பதை உள்வாங்கி உள்ளத்திலே தங்கி இருத்தி, அதற்கப்புறம் அதற்கு என்ன இசை வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு போதும். சரியா வரலன்னா வருத்தப்பட வேண்டாம். கோழை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையா ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல்மிகளும் ஈசன் அடியாமல் இடமாம் என்று சொல்லி திரு வைகாவூர்ல ஞானசமுந்தர் வந்து கூடுமாறு நீ பாடுங்கிற. தன்புணலும்னா அது குளிர்ச்சியான தண்ணீர். வெண்பிறை வெள்ளைப்பிறைய தாங்கிய தாழ் சடையன். இங்க வந்து அந்த தாழ் சடையில பெருமான் தாங்கியிருக்காரு. சடையிலேயே நிறைய இருக்கு. தாழ் சடை, விரிசடை, படர் சடை, புரிசடை, புன்சடை, பொன் சடை, எட்டு சடை உடையான், உயர் சடை, இப்படி என்று சடையிலேயே வந்து தாழ் சடையான் பணம் தான் இருக்கிறது. தாடை ஈச்சதான் தில்லையில இருக்கிறது தாழ் சடை. உங்க சடாமுடி இப்படி பறந்து வராது. தன்புணலும் வெண்புறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கு காழின்னா நல்லோர்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய திருக்காழியில காழிங்கிற உள்ளவர்கள் நட்புக்கு வந்து ஏற்றோர்னு பேரு. நட்பு நல்லார் மல்குன்னா நிறைந்திருக்கக்கூடிய காழி. அந்த காழியைச் சேர்ந்த ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லார் நற்பண்புகளை உடைய அடியார்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பூசகர்களாக இருக்கட்டும், வேதியர்களாக இருக்கட்டும், அன்பு நல்லார் நல்ல பண்பு நல்லாறு பண்பு உடையோர்கள் இருக்கக்கூடிய அந்த நல்லாற்றிலே விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனை ஏற்றுப்படல்னா நான் பல வகையாக போற்றி பரவி என்னால் இயன்ற அளவுக்கு அவருடைய பெருமை பாடல் 10ம் வல்லார். இந்த 10 பாடல்களில் யாரு வந்து நுண்மையாக உணர்ந்து கொள்கிறார்களோ முன்பு நீங்கி என்றால் இந்த கர்ம வினை முன்புன்னா நம்ம உணவு சாப்பிட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கே அது முன்வினையை நுகர்வதற்காக பிறவி எடுத்து நம்ம அந்த பிராரத்த வினையை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படி வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த வினைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி என்ன அதற்கு வந்து பயன் கிடைக்குதுன்னா வானவரோடு உலகினில் உறைவாருன்னா வானவர் உலகம்னா தேவலோகம் கிடையாது, சிவலோகம். சிவலோகத்துல பல நிலைப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, பல்வேறு சிவலோகத்திலேயே பல்வேறு நிலைப்பாடு உள்ள உலகங்கள்லாம் இருக்கு. அது போல ஒரு வானவர்களாக அங்கே உயர்ந்த உலகத்தை வந்து அடைந்து இன்புற்று இருப்பார்கள் என்று சொல்லி அற்புதமாக இங்கே பாடி நிறைவு செய்கிறார். இதை வந்து நம்ம அன்பர்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருந்தா கேளுங்க. ஒண்ணும் இல்லை, நாங்களும் கேட்டு தெரிஞ்சுதான் ஓரளவு கற்று வைத்திருக்கிறோம். இதுல வந்து நம்ம இதை கேட்டோம்னா நம்ம ஏதாவது நினைச்சுப்பாங்களோலாம் கேட்க வேண்டாம். எளிமையான வந்து செய்தியா இருந்தா கூட நம்ம கேட்டு ஐயங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அன்பர் அதுக்கும் வந்து இடம் ஒதுக்கி இருக்கிறாரு. அதனால இந்த இந்த வகையில இன்றைக்கு வந்து இந்த திருப்பதிகத்தை முடித்து அடுத்ததுல நமக்கு என்ன தொடர போயிடும்னா அடுத்தது இந்த புனல்வாதத்திற்கு அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த பகுதி அடுத்த வாரத்துல நமக்கு இந்த திருப்பாசனம் இருக்கு பாருங்க, அதுவும் எனக்கு மனப்பாடம். இதெல்லாம் நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். நம்ம ஆச்சாரியார் ஒரு பெரிய அற்புத நிகழ்வை நடத்துறாரு. அதுல வந்து இப்ப தண்ணீரில் வளர்றீங்கன்னா முதல் பாட்டும் கடைசி பாட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து நெருப்பிலே எரியாம இருக்குன்னா இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா படிச்சா மனப்பாடம் தானா ஆயிடும். பொருள் உணர்ந்து படித்தா மிகவும் எளிதாக ஆகிவிடும். அன்பர் வந்து நடராஜன் தொடங்கும் பொழுதே என்ன சொன்னாரு, ஒரு இந்திக்கு நாம் வந்து கற்றுக்கொள்வதற்கான வகை செய்திருக்கோம். ஏற்கனவே நிறைய இலவசமாக இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடியதெல்லாம் இதுலயே இருக்கு. நம்ம
ஆன்லைன்லயே நிறைய வகுப்புகள்லாம் நடக்கின்றன. இப்ப ஒரு ஹிந்தி என்பது என்னன்னா, அது இப்ப தமிழே வந்து யாருக்கும் தெரியாது. தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. பல பேர் தமிழே படிக்காம இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டான். ஏதோ வந்து பேசுவான். சாதாரணமா வந்து அந்த காலத்துல கல்லாதவர்கள்லாம் பேசுவாங்கல்ல, தமிழ் பேசுவாங்கல்ல. அதேபோல இவன் ரொம்ப கற்று பெரிய இன்ஜினியரா இருப்பான், பெரிய விஞ்ஞானியா இருப்பான். தமிழ வந்து பேசுவதற்கு வீட்ல அதுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவன்லாம் இருப்பான். நமக்கு என்னன்னா, தமிழ் உலகத்துல 10,00,00,000 மக்கள். நம்ம இதுல தமிழ்நாட்டுல ஒரு 8,00,00,000 வச்சுங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா இருக்காங்க, கனடா இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், அந்த கீழ் திசை நாடுகள்லாம் நெறைய இருக்காங்க. வடநாட்டிலயும் வந்து பல நகரங்கள்ல நம்ம தமிழர்கள் விரவி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,00,000 மக்களாவது தமிழர்கள் வடநாட்டுல உள்ள பல்வேறு நகரங்கள்ல பல்வேறு காரணங்களால புலம்பெயர்ந்து அங்கெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த தமிழ் மொழி நமக்கு வந்து பேச தெரியுது. தமிழ் மொழி பேச தெரிஞ்சால, ஒரு 10,00,00,000 பேரோட நாம வந்து பேசி, நாம் பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், அவர்கள் பேசுவதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கோம். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு அறுப்புக்கு முன்னாடி ஒரு நிலை என்னன்னா, மாப்போ சிவஞானம் என்ற ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் தான் நமக்கு திருத்தணி கிடைப்பதற்கும், கன்னியாகுமரி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதற்கும் அப்ப மொழிவாரி மாநாடு அதற்காக பெரிய போராட்டமா நடத்தி செயலாற்றவர். அவர் வந்து ஆங்கிலமே கூடாதுன்னாரு. தமிழ் அழிந்து விடும், ஆங்கிலமே கூடாது. ஆனா அவர் சொன்னது உண்மை. பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொன்னதற்காக நம்ம தமிழை காக்க வேண்டும் என்று அன்று அதை ஆங்கிலமும் படிக்காமல் ஏற்றுக்கொண்டிருந்தால், நம்ம இந்த தமிழக எல்லைக்குள்ளேயே தான் வாழ்ந்து முடிந்திருக்கணும். யாருமே வந்து வெளியில வந்து போயிருக்கவே முடியாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு பெரிய ரெக்கை நீக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இந்தின்னா ஒரு 60,00,000 பேர் இந்தி தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். பல மாநிலங்கள்லாம் இருக்கிறார்கள். பல்வேறு மாநில மக்கள்லாம் இப்ப கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், மற்ற மாநில மக்கள்லாம் வந்து எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். நீ இந்தியில போய் பெரிய புலமை அடைய வேண்டும். அந்த பெரிய புலவர் நிலைக்கு நீ போ வேண்டாம். எப்படி வந்து ஜி.யு. போப்பு, கால்டுவெல்லாம் வந்து தமிழை கற்று அதிலேயே நமக்கு கூட முடியாத அளவுக்கு கவிகள்லாம் இயற்ற அளவுக்கு அவர்கள் ஆற்றலை பெற்றார்களோ, இலக்கணங்களை எல்லாம் உணர்ந்தார்களோ, அந்த அளவுக்கு நீ வந்து படிக்க வேண்டாம். ஏதோ அவர்கள் பேசுவதை நம்ம புரிந்து கொள்வதும், நம்ம பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், முடிந்தால் எழுதுவதற்கும், எழுத்தை படிப்பதற்கு தெரிந்து கொண்டாலே, உன்னுடைய ரெக்க இன்னும் அது இருந்துரும். இந்தியா முழுவதும் நீங்க போய் எல்லா தொழிலும் பண்ணலாம். எப்படியோ வடநாட்டுல இங்க வர்றாரு, பிற மாநிலத்தவர்கள்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? நான் வந்து பிற மாநிலங்கள்ல அனைத்து மாநிலங்கள்லயும் வந்து போக தகுதியாக இருக்கோம். ஆ அதற்கான வந்து ஒரு தூண்டுகோல் இஷ்டப்பட்டா படிக்கலாம். வேண்டாம்னா விட்டுடு. நீ வேண்டாம் நீ மலையாளம் படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கோ. நல்லது. மிகவும் எளிமையா இருக்கும். அதோட இல்லாம தமிழும், மலையாளமும் மிக எளிமையா ஒற்றுமையா இருக்கும். இல்ல நான் கன்னடம் படிச்சுக்கிறேன். நான் அந்த எல்லையில உள்ளவங்க நாங்க தெலுங்கு படித்துக் கொள்கிறோம்னா படித்துக் கொள்ளுங்கள். இல்ல நான் வந்து பிரெஞ்சு படிக்கிறேன் 3வது மொழியா படிச்சுக்கோ. ஜெர்மன் படின்னா படிச்சுக்கோ. உங்க இஷ்டம்னு சொல்ட்டாங்க. நீ வந்து இந்தி மொழிய கட்டாயப்படுத்தி படிக்க சொல்லி யாரும் சொல்லல. ஆனால் நம்ம யார் வந்து இதெல்லாம் வந்து அவர்கள் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் அந்த 3 மொழிகள்ல பயிற்றுவித்து அவர்களை உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் லட்சியத்தோடு வந்து வாழக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் நமக்கு ஏழை மக்களாகிய இந்த அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மக்களுக்கு இதை கிடைக்காமல் செய்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டுதான் இது வந்து அரசியல் இல்லை. இது வந்து அரசியல் இல்லை. இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த காலத்திலயும் தமிழை அழிக்க முடியாது. இது இறைவன் படைத்த மொழி. அதாவது ஆரியமும் தமிழும் 2மே வந்து இரு கண்கள் இறைவனுக்கு 2மே இறைவனால் வந்து படைப்பிக்கப்பட்ட 2மே சம அந்தஸ்துடைய இறை போற்றுதல் மொழி என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆரியத்தை வந்து இழுத்தீங்கன்னா இறைவனை இழுத்தல் போல ஆயிடும். ஏன்னா அவ்வளவு திருப்பதிகங்கள்லயே ஒரு 5லிருந்து 10% அந்த ஆரிய சொற்கள் இருக்கு. நமது சொற்கள் வந்து 5லிருந்து 10% ஆரிய சொற்களாக இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மற்ற மொழிகள்ல போய் கலந்து இப்படிதான் இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தி இல்ல. தமிழையே வந்து நம்ம அறிந்து கொள்ளாமலே ஏதாவது இப்படிலாம் சொல்லிவிட்டு, தன் வசதி உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்து, வசதி இல்லாதவருக்கு அதை தான் வந்து நடராஜன் அதை கருத்தில் கொண்டு நான் வந்து அதாவது நமக்கு ஒண்ணும் புரியதில்ல. ஏதாவது ஓரளவுக்கு ஒண்ணும் அதிகம் இல்ல. நான் தான் இந்த பசங்கள்ட்ட சொன்னேன், "ஒண்ணும் இல்ல நீ முதல்ல எழுத்த தெரிஞ்சுக்க. லேசா வந்து படிச்சு ஒரு 500 சொல்லு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு 25 சினிமா பார்த்தா ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா போதும். இல்ல ஹிந்தி சீரியல் வந்து 25 பார்த்தீங்கன்னா போதும். இல்லன்னா ஹிந்தி நியூஸ் இங்கிலீஷ் நியூஸையோ, தமிழ் நியூஸ கேட்டு
இந்தி செய்தியை கேட்டீங்கனாலே உனக்கு தானாவே வந்துரும்டான்னு சொல்லி எளிமையா கத்துக்கொள்ளக்கூடிய வழியை சொல்லி இது அரசியல் அல்ல வாழ்க்கை என்பதை அது சொல்ல வேண்டியது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலங்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகர ஐயனா விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. மிக்க நன்றி சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8:30 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே திருமுறை வழியில் வரலாற்று நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறிச் செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மிகளாலே வணங்கி இதுகாரம் நடைபெற்ற இந்த 1 மணி நேர நிகழ்வில் அடியார் பெருமக்கள் கேட்ட செவி மடுத்த இந்த நிகழ்வை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை இங்கு பகிரலாம். தாராளமாக ஐயா எந்த ஐயப்பாடும் இல்லாமல் ஐயாவிடம் சகஜமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று கூறி, யாராவது இந்த ஒரு மணி நேர நிகழ்வில் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தாலும், இல்லை ஏதாவது கேட்க வேண்டும் என்ற ஐயப்பாடு இருந்தாலும் கேட்கலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு முழுமையாக இருந்தவர்கள், அதாவது ஏதாவது கேட்கணுன்ற இருந்தால் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். என்னதுதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சைவ சமயத்தை பற்றி கேட்கலாம். திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், கூன் பாண்டியன் என்று அழைத்து அதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாறனான பாண்டிய மன்னன், அப்புறம் அனல்வாதம், புனல்வாதம், இப்படி பாண்டிய ஆலவாய் சொக்க பெருமானை குறித்து சொக்கனை குறித்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா முத்தையெல்லாம் பேசலாம். என்ன இது எப்படி நடந்தது? பணியில இருந்தா பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். சிவாயனம் தெரிஞ்சுட்டோம். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? மொழி எல்லாருக்கும் பொது. ஐயா அழகா சொல்லிட்டாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் தேர்வு செய்வதும், தேர்வு செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். பரவால்ல. எல்லாம் நிபுணத்துவம் அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். நன்றிங்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலேன். கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமான நன்றிகளை கூறி நிகழ்ச்சி நிதி நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். விடைபெறலாம்.